இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னோட அகோர அதிபதியோட அம்மா சாவித்ரியையும் அவன் மாமா ரகுவரனையும் யார் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. நீ இவரை என்ன நினைச்சிட்டு இருக்க? இவரு இப்ப அகோர அதிபதி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர் அகோர ராஜகுரு ஆக போறாரு. இவருக்கு இப்ப இந்த குடும்பம், பந்தம், பாசம்னு எதுவுமே கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா பொம்மி? அப்படியா? அப்ப உங்க அகோர அதிபதி இப்ப நான் காட்ட போற காட்சிய பார்த்துட்டு அவருக்கு பாசம், பந்தம் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லட்டும். பொம்மி, அவங்கள விட்டுடு. என்ன யட்சினி, உன்னோட அகோர அதிபதிக்கு பந்தம் பாசம்லாம் இல்லைன்னு சொன்ன பாத்தியா? அவனோட அம்மாவையும் அவன் மாமாவையும் பார்த்த உடனே என்ன சொல்றான்னு. இங்க பாரு, நான் அவங்கள விடணும்னா நீ வேம்பு சர விடணும். இல்ல, அது மட்டும் என்னால முடியாது. ஜாய், உன்னோட வேலையை வேண்டாம் வேண்டாம். ஐயோ வேணாம். பொம்மி, அவங்கள விட்டு அவங்கள எது செய்யாத பொம்மி. அப்போ என் வேம்பு சர விட்டு அவ்வளவுதானே? இங்க பாரு பொம்மி, சித்தார்த்த தவிர என்கிட்ட என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன். இங்க பாரு மனு, அகோர அதிபதியான உனக்கே உன்னோட அம்மா உன்னோட மாமா மேல இவ்ளோ பாசம் இருக்குன்னா என்னோட உலகமே என் வேம்பு சார் தான். அவரை விட்டா எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு? நீ மட்டும் அவர் இருக்கிற இடத்தை இப்ப காட்டலன்னா உன் கண் முன்னாடியே இவங்க துடி துடிக்க செத்து போவாங்க. பாக்குறியா? நானே நினைச்சாலும் என்னால் அந்த சித்தார்த்த திரும்பவும் கொண்டு வர முடியாது. ஓ, சித்தார்த் இருக்கிற இடம் எனக்கே தெரியாதுடி. அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? இத பாரு, உனக்கு கண்டிப்பா தெரியும். வேம்பு சார் இருக்கிற இடத்தை உன்னால தெரிஞ்சுக்க முடியாதா? சித்தார்த்தி இருக்கிற இடத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்குள்ள இருந்த இந்த யட்சினிய கொல்லணும்.